கிறிஸ்து பிறப்பு காலம் என் கிழமையில் வரும் சனிக்கிழமை. இன்றைய முதல் வாசகம், அழிந்து போகும் உலகின் மேல் உள்ள ஆசையை குப்பையில் தூக்கி எறிந்திடுங்கள் என்று கவிதை நடையில் யோவானின் திருமுகம் விவரிக்கின்றது. உண்மை, வாழ்வு, ஒளி இவற்றை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ள திருமுகமானது நம் வாழ்விற்கு இறை திருவுளத்தை படமிட்டு காட்டுகிறது. உண்மை ஒளிக்காக 2000 ஆண்டுகள் முன்பு தவமாய் தவமிருந்தவர் இன்றைய நற்செய்தி காட்டும் அண்ணா ஆவார். அண்ணா என்னும் இறைவாக்கினர் கோவிலில் திருப்பணி செய்து வந்தார் என்னும் செய்தியை லூக்கா தருவதில் ஆழ்ந்த பொருள் உள்ளது. லூக்கா நற்செய்தியில் பெண்களுக்கு தனி இடம் உண்டு. அவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப ஒழுகுவதில் நிலைத்திருந்தார்கள் எனவும், கடவுளுக்கு அஞ்சி நடந்து கடவுள் ஆட்சியின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தங்கள் வாழ்வை வடிவமைத்து கொண்டார்கள் என்றும் லூக்கா தம் நற்செய்தி நூலில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். கோவிலை விட்டு அண்ணா நீங்காதிருந்தார். அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அண்ணா புரிந்த திருப்பணி எதில் அடங்கியிருந்தது என்று துல்லியமாக வரையறுக்க இயலவில்லை. ஆனால் அந்த திருப்பணி கோவில் வழிபாடோடு தொடர்புடைய ஒன்றே. கடவுளை வழிபடுவதற்கு ஒரு சிலரால் மட்டுமே இயலும் என்னும் கொள்கை இங்கே கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. கடவுளை அணுகிச் செல்ல எல்லாருக்குமே உரிமை உண்டு. அண்ணா நோன்பிருந்தார் எனவும் லூக்கா கூறுகின்றார். பலிகளில் கலந்து கொள்வதோடு நோன்பிருத்தலும் கடவுளின் மட்டில் பக்தியை வெளிப்படுத்துகின்ற செயலாக கருதப்பட்டது. நோன்பிருக்கும் பழக்கம் சமயம் சார்ந்த வழக்கமாக நெடுங்காலம் இருந்து வந்துள்ளது. நோன்பின் வழியாக அடியார்கள் தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஒருத்து கடவுளுக்கு தம் உள்ளத்திலும் வாழ்விலும் முழு இதயத்தை அளிக்க முன்வருகின்றனர். நோன்பு எப்போதுமே சமுதாய அர்த்தம் கொண்ட ஒரு செயலாகத்தான் இருக்க முடியும். நோன்பின் வழி நம்மை ஒருக்கும் போது அதன் பயனாக பிறர் பயனுற வேண்டும் என்னும் சிந்தனையும் நம்மிடமிருந்து அகன்றுவிடலாகாது அன்பர்களே. இவ்வாறு நோன்பு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும், நமக்கு நன்மை பயக்கும், பிறருக்கு நாம் உதவிட நமக்கு வழியாகவும் அமையும். அண்ணா மீட்பின் அனுபவம் பெற்றது போல நாமும் நம்பிக்கையின் அடிப்படையில் எழுகின்ற இறை அனுபவத்தை பெறுவோம். மேலும் இன்றைய வாசகத்தில் இல்லத்தில் குழந்தைகள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்னும் பாடத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். நாசரத்துக்கு திரும்பிச் சென்ற குழந்தை வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என்று இன்றைய வாசகம் நிறைவு பெறுகின்றது. குழந்தை வளர்ப்பின் 3 அம்சங்களை இந்த வாக்கியம் எடுத்துரைக்கின்றது. குழந்தைகள் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் வளர்ந்து வலிமை பெற வேண்டும். பொதுவாக பெற்றோர்கள் குழந்தையின் உடல் வலிமைக்கு தரும் முதன்மை உள்ள மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் தருவதில்லை. அவற்றிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தை வளர்ப்பின் 2ஆம் அம்சமாக ஞானம் இடம்பெறுகிறது. இறையச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று இறைமொழி உரைக்கின்றது. எனவே குழந்தைகளை இறைப்பற்றில் பெற்றோர்களாகிய நாம் வளர்க்க வேண்டும். குழந்தைகள் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் உகந்தவர்களாக வளர வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு குழந்தையும் சமூக பற்றோடு இந்த உலகம் உய்வதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் மனநிலையில் வளர்க்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, நம் அழைத்தல் நாயகனாகிய இயேசு குழந்தை பாலகனாக இன்று மண்ணில் பிறந்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த திருநாளை சிறப்புகின்றோம். நாம் மீண்டும் மீண்டும் இந்த திருவிழாவை கொண்டாடுவதினால் இதன் அர்த்தம் குறைந்துவிடக்கூடாது. நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் வலிமை பெற்றவர்களாக அவருக்கு உகந்த கடவுளுக்கு விருப்பமான பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.